சார், இப்போ இந்த டிவிகே அரசு இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கருத்து சுதந்திரம்ன்ற ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு சில பேச்சுகள்லாம் வருது. அது உண்மையா? கருத்து சுதந்திரம் இருக்கு. அவரை பாராட்டுவதற்கான கருத்து சுதந்திரம் இருக்கு, எதிர்ப்பதற்கான கருத்து சுதந்திரம் இல்லை. அவர் வல்லவர் நல்லவர்னு சொல்றதுக்கெல்லாம் கருத்து சுதந்திரம் இருக்கு. அவருக்கு எதிராக கருத்து சொன்னா கருத்து சுதந்திரம் இல்லை, அவ்வளவுதான். சவுக்கு சங்கர் போன ஆட்சியில் அரெஸ்ட் பண்ணாங்க, அது தப்புன்னு பல பேர் கண்டிச்சாங்க. இந்த ஆட்சியில் முக்தார் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுறாரு. திருச்சி சூர்யா குண்டர் சட்டத்தில் கைது செய்ய. நான் என்ன சொல்கிறேன், அவதூறாக பேசுனாங்க, அவங்க மேல் வழக்கு போடுங்கள், அந்த கோர்ட்டு தண்டனை கொடுத்தாலும் அவரை சிறையில் அடங்கி, அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை. பெண்கள் குறித்து அவதூறாக யார் பேசினாலும் அவர்கள் மேலே வழக்கு போடுங்க, அது பிரச்சனை இல்லை. குண்டர் சட்டத்தில் எது கைது செய்கிற? குண்டர்னா யாரு? கொலைகாரன், மிகப்பெரிய சமூக விரோதியான குண்டர், ரவுடியை தானே குண்டர் சட்டத்தில் கைது செய்யணும். இப்போ போதைப் பொருள் வச்சுருக்கோன்னா குண்டர் சட்டத்தில் கைது செய்யணும். நீ யாரை கைது செய்கிற? பத்திரிகையாளரை போய் குண்டர் சட்டத்தில் கைது செய்யணும், இது என்ன முறைன்னு கேட்குறேன். இதெல்லாம் வரம்பு மீறுகிற விஷயம் இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு மாற்று கருத்தை ஒருவர் பேசுகிறார் என்பதற்காக அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்வீங்களா? ஏற்கனவே அவர் மிரட்டப்பட்டார், அப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால் கருத்து சுதந்திரம் இருக்கிறது. விஜய்க்கு ஆதரவான கருத்து சுதந்திரம் இருக்குது. ஆமாம், புகழ்ந்து பாடுகிற புலவர்களுக்கான பொற்காலத்தை அவர் வழங்கியிருக்கிறார். சார், இப்போ இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தை இந்த அதிமுகவும் திமுகவும் புறக்கணிக்கிறாங்களே. பலசர கடையில் போய் பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அண்ணாச்சி உளுந்து இருக்குன்னு சொல்லுவார். சில நேரம் பருப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது, சென்டிமெண்ட்டாக தப்பாயிரும் அப்படின்ட்டு. எது கேட்டாலும் சீனி இருக்கா, கருப்பட்டி இருக்கு, மொச்சப்பயிர் இருக்கா, இது இருக்கு, தோரம்பருப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு நடைமுறை. இப்ப தமிழ்நாட்டினுடைய உடனடி பிரச்சனை என்னன்னா, மேகதாதுக்கு குறுக்க அணை கட்டக்கூடாது. கர்நாடகத்திலே மேகதாதுக்கு குறுக்கே காவிரி நீரை தடுக்கிற விதமாக தடுப்பணை கட்டினால் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய நீர்வரத்து தடைப்பட்டால் 15 லட்சம் ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்படும். இப்பயே மேட்டூர் அணை திறக்காததுனால, உரிய நேரத்தில் திறக்காதனால 1 லட்சம் ஏக்கர் பயிர் கருகி கிடக்கிறது. விவசாயிகள் நிவாரணம் கேட்கிறார்கள், நஷ்டஈடு கேட்கிறார்கள். ரொம்ப மோசமான நிலைமை இருக்கிறது. காவிரி டெல்டா பகுதி மொத்தமும் இன்றைக்கு விவசாயம் பொய்த்து போகிற ஒரு நிலைமை விட்டது. மேகதாதுக்கு குறுக்க அணை கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாடு பாலைவனமா மாறிடும். காவிரி டெல்டா பகுதியில் நீர்ப்பாசனம் நின்றுட்டுனா அந்த நிலம் வறண்டு விடும். விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறிடுவான். கார்பரேட் கம்பெனி ஏற்கனவே காத்து கிடக்கான், ஏற்கனவே மீத்தேன் எடுக்கிறேன், கனிம வள கொள்ளை அடிப்பதற்கு ஏற்கனவே அங்கு முகாமிட்டு இருக்கிறான். அவன் அதை எடுப்பதற்கு தயாராகிடுவான். அப்ப தமிழ்நாட்டை பாலைவனமாக்குகிற ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியை, சட்டத்துக்கு புறம்பானதை ஏற்கனவே காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பாயம் வழங்கி இருக்கிறது, உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. சட்டத்தின்படி கடைமடை பகுதி வரைக்கும் பாய்வதற்கு அந்த விவசாயிகளுக்கு உரிமை இருக்கிறது என்று சட்டத்திலே உறுதி செய்யப்பட்டதற்கு பின்பு பேச்சுவார்த்தை நடத்த நான் போறேன். கோர்ட்ல ஒருத்தர் மேல வழக்கு போறோம். நம்ம பேச்சுவார்த்தை நடத்த போயிருக்கோம். அது வரைக்கும் இப்ப சங்கீதா வழக்கு போட்டாங்க, அவருடைய துணைவியார் வழக்கு போட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கு போனார் அவரு? இல்லையே. ஏன் போல? கோர்ட்ல நீ தான் என் மேல கேஸ் போட்டேன், உன்ட்ட என்ன பேச வேண்டியிருக்குன்னு சொன்னாரு. இப்ப இந்த அம்மா கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்க, நீ தனிப்பட்ட தனிநபர் விவகாரத்திலேயே பேச்சுவார்த்தை பலனளிக்காதுங்கிற இடத்துல போயிருச்சு. 2 பேருக்குள்ள நிலத்தகராறு இருக்கு, உங்களுக்கு எனக்கு நிலத்தகராறு இருக்கு, உங்க இடத்த நான் எடுத்துக்கிட்டேன்னு நீங்க என் மேல கேஸ் கொடுக்குறியா? நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேச முடியுமா? கோர்ட்ல போய் நீங்க டாக்குமெண்ட்டை கொடுத்து இந்த வழக்கு போட்டு இவர் ஏதோ அபகரிச்சிட்டாருங்க, ஆக்கிரமிச்சிட்டாருங்க, மீட்டு கொடுங்கன்னு தானே கேட்பீங்க. பேச்சுவார்த்தை தோற்று போனதுனால தானே சட்ட போராட்டத்துக்கு போறான், வழக்கு மன்றத்துக்கு போறான், நீதிமன்றத்துக்கு போறான். நான் மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு நீ வரவே வேணாம்ட்டாங்க அவங்க. கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அப்ப இந்த பக்கம் நீ வராதப்பான்ட்டார். யாரு? விஜய் அவர்கள். ஆமா, விஜய் சொல்றாரு, நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, நான் செல்லலாம் என்று நினைத்தேன். இதெல்லாம் சினிமா சென்டிமெண்டா? அவமானப்படுற சீன்ல நீ நடிச்சு இங்க கைதட்டு வாங்குற மாதிரி சென்டிமெண்ட் சீனா நடிச்சுட்டு இருக்காங்க. இங்க அரசியலுக்கும் சினிமாவுக்கும் உள்ள வேறுபாடு இருக்கு. சினிமாவில் வில்லனை வீழ்த்திடுவாங்க, ஹீரோ ஜெயிச்சிருவான். நிஜ வாழ்க்கையில் வில்லனே ஜெயிச்சுட்டு இருக்கேன். அங்கே மழை பெஞ்சிருச்சுங்க, கனமழை பெஞ்சு அவனால அணைக்கட்டில் தண்ணியை தேக்கி வச்சா அவனுக்கு வெள்ளம் வந்துடும், ஊர்ல தண்ணிக்குள்ள மூழ்கினான். கனமழை பெஞ்சதுனால அவன் தண்ணி போயிட்டு போகுதுன்னு அவன் திறந்து விடுறாங்கிறத மழையை அவர் தான் பெய்ய வச்சாருன்னு சொல்லிடுவான் போல இருக்கணும். கொஞ்சம் நாள் வர்ண பகவான் தான் மழை தர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர். அதெல்லாம் கிடையாதுங்க, விஜய் தான் வர்ண பகவான். கெட்டப் மாற்றி சிஎம் உட்காந்துருக்கிறார் கோட்டு போட்டு அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க போல தெரியுது. மழை பெய்கிறது இயற்கையினுடைய நீதி. திடீர்னு மழை வெள்ளம் அதிகமாகி முன்னாடிலாம் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பெரு வெள்ளம் வந்துச்சு, செம்பரம்பாக்கத்தை திறந்து விட்டாங்க, பூரா மிதந்து பூரா செத்தாங்க 400 பேருக்கு மேலே. இப்போ என்ன ஜெயலலிதானால தான் வெள்ளம் வந்துச்சா? இயற்கையினுடைய சீற்றம் அது, செயற்கை பேரிடரும் கூட. நீ பூரா நீர்நிலைகளை பூரா ஆக்கிரமிச்சு கட்டடத்தை கட்டி வச்சு தண்ணீர் போவதற்கான வழிகளை பூரா தடை செஞ்சு வச்சதுனால வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு.
தண்ணீர் தன்னுடைய தடத்தை மறக்காதே. அது எங்கு வந்து எந்த நீர் ஆதாரத்திலே வந்து நீங்கள் வந்து அது தங்குமோ அங்கே தான் திருப்பி வரும் மழை. மழை தண்ணி வந்து அங்கே போய் தான் தேங்கும். நீ ஏரியை ஆக்கிரமிச்சு ஏரியாவாக்கி வீடை கட்டி வச்சேன்னா மழை பெஞ்சிச்சுன்னா பெருவெள்ளமா மாறிச்சுன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடும். நீ அப்பார்ட்மெண்ட் கார் பார்க்கிங்கில் தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லலாம். அது தண்ணீருக்கான இடம். இயற்கை ஏற்கனவே நிர்ணயித்த இடத்தை நோக்கி தான் எல்லா நீர் வந்து வடியும். ஒன்றும் விஜய் போகணும் நினைச்சாலே மழை பெய்யுது. பாலைவனத்துக்கு கூட்டு போங்க, சவுதி அரேபியாவுக்கு வேணா டிக்கெட் போட்டு கூட்டு போங்க, மழை பெய்யுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். தார் பாலைவனம் கூட இருக்கு. நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு போக விருப்பம் இல்லைன்னா தார் பாலைவனத்துக்கு கூட்டு போங்க, ராஜஸ்தானுக்கு கூட்டு போவேன்னா நிப்பாட்டி பாருங்க மழை பெய்யுதா. சரி, இப்போ வந்து ஆன்லைனில் வந்து மது வைக்கிறாங்கன்னு புதுசாக சொல்கிறாங்க, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆன்லைனில் எல்லாமே வந்துருச்சுல, இப்போ மது மட்டும் வராதான்னு கேட்குறாங்க. சரி, குடிப்பவர்கள் தான் நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கான ரத்த ஓட்டமாக நாங்கள் தான் இருக்கோம், நாங்கள் கொடுத்து தான் அரசாங்கம் நடத்துறீங்க, உங்களால் வந்து நீங்கள் 700 கடையை மாத்திரம்னு சொல்கிறீங்க, தெற்க இருக்கிற கடையை வடக்க மாற்றி வச்சுட்டு மதுவை ஒழிச்சிருவீங்களா நீங்கள்? அப்போ வந்து இவங்க வந்து மதுவை ஒழிக்கிறேன்ற பேரை வச்சுட்டு ஆன்லைனில் கொடுக்குற மாதிரி மதுவை வந்து யாருமே ஒழிக்கலை, இடம் மாற்றி வச்சு ஒழிச்சு வைக்கிறாங்க. ஸ்கூல் கிட்ட இருக்கிறத மாத்தி, அவ்வளவுதான். ஸ்கூல் கிட்ட இருக்கிறது கோயில் கிட்ட, ஸ்கூலுக்கு முன்னாடி வைக்காத பின்னாடி தூக்கி வை, மசூதிக்கு பக்கத்துல வைக்காத மசூதியில இருந்து இத்தனை அடி தள்ளி வை, அப்படி இடம் மாத்தி வைக்கிறாங்க. மதுவை யாரும் வந்து ஒழிச்சு வைக்கிறாங்க. அப்படித்தான் சரி. இல்லை, ஆன்லைனில் என்ன வசதி சொல்கிறாங்கன்னா, புக்கிங் பண்ணிட்டோம்னா அந்த டைமுக்கு வந்து இப்போ டாக்டர்கிட்ட எல்லாம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுறீங்களா? ஆமாம், இது ஒரு மருந்து தானே, அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த டைத்துக்கு 5 மணிக்கு போனீங்கன்னா 5 மணிக்கான குவார்டரு, நீங்கள் வந்து 8 மணிக்கானது இது ஒயின் ஷாப்பில் தான் வைக்கப்படுது. ஆமாம், அது இன்னும் வீடு தேடி வரலை. ஸோ இப்போ வந்து எல்லாம் வீடு தேடி வருது, அதுக்கான தொடக்கம் தான். நீங்கள் வந்து அந்த மாநிலங்கள்ல எல்லாம் வருது. இப்போ முதல்ல ஆன்லைனில் முதல் கட்டமாக புக்கிங் நடக்கும், அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு வீடு தேடி வந்துடும். உணவு வீடு தேடி வருகிற போது அதை விட உங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் ரொம்ப நாள் கடந்து நீங்கள் கஷ்டப்பட்டு மன வருத்தப்பட்டு வேதனைப்படக்கூடாங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட மது விரைவில் வீடு தேடி வரும். அதுக்கான ஒரு முன்னோட்ட காட்சி ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. ஃபுல் பிக்சர் உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும்.